ஹாய். அதாவது இந்த விஷயத்தை ரொம்ப நாளாக கேட்கணும்னு நினச்சிட்டு இருந்தேன். என்னவா இருக்கும் எனக்கு என்னடா தெரியும். என்னன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நான் வந்து சென்னையில் இருக்கிறேன், 5 வருஷமா இருக்கிறேன். ஆஹா. நான் வந்து இந்த ஊர் இல்லை, வேற ஊர். ஓகேங்களா? எந்த ஊருன்னு கேட்டிங்கன்னா, அதை சொல்றதுக்கு கூட எனக்கு ஒரு மாதிரியா இருக்குது. ஏன்னா அப்படிப்பட்ட ஊர் அது. ஓகேவா? இப்போ வந்து இப்போ ஒருத்தவனை பார்க்குறோம், ஏன்னா நிறைய பேர் மீட் பண்ணுவோம். ஒருத்தவனை பார்க்குறோம், இப்போ வந்து இப்போ இன்ட்ரடியூஸ் பண்ணிப்போம். நம்ம அவன் பேர் சொல்லுவான், இப்போ நான் என் பேர் சொல்லுவேன். ஓகேவா? அப்போ அடுத்த கொஸ்டின் வந்து என்ன ஊரு ப்ரோ அப்படின்னு கேட்பான் அவன். அந்த கொஸ்டின் என்னால் ஃபேஸ் பண்ண முடியல. ஏன்னா அப்படிப்பட்ட ஒரு ஊர் அது. எந்த ஊருன்னு கேட்டிங்கன்னா பாண்டிச்சேரி. ஓகேவா? அப்போ பாண்டிச்சேரி பேரை சொன்னால் போதும், எதற்கு நிற்கிறான் மூஞ்சி பார்த்தீங்கன்னா அப்படி பிரகாசமாக புன்னகையாக இருக்கும். அப்படியே ப்ரோ, அப்படியே அவன் வந்து சூப்பர் ப்ரோ, சூப்பரான ஊர், ஜாலி தான் டெய்லியும் அப்படின்றான். ஜாலியா என்ன ப்ரோ அப்படின்னா, ப்ரோ டெய்லி சரக்கு தான், பிரச்சனை இல்லை உங்களுக்கு அப்படின்றான். டேய் அதான் சொல்ற ப்ரோ, நான் சரக்கு அடிக்க மாட்டேன் ப்ரோ அப்படின்னு சொல்கிறேன். அது அடிக்க மாட்டீங்களா ப்ரோ, பொய் சொல்லாத அப்படின்றான். டேய் உண்மைதான்டா சொல்கிறேன், சரக்கு அடிக்க மாட்டேன்னா. அப்புறம் பாண்டிச்சேரியிலேருந்துன்னு சரக்கு அடிக்க மாட்டேன்னு சொல்கிறீங்க, இப்போ வேஸ்ட்டு ப்ரோ அப்படின்றான். வேலைக்கு ஆக மாட்டான்டா. ஏன் சார்? இல்லை எனக்கு புரியல. பாண்டிச்சேரியில் இருந்தால் கண்டிப்பாக குடிச்சாகணுமா என்ன? ஏதாவது ரூல்ஸ் எது இருக்கா என்ன? இவங்களாம் சொல்கிறது பார்த்தா இதை பாண்டிச்சேரியில் இருக்கவங்களாம் சாப்பாடுலாம் சாப்பிடாம காலையிலனா ஒரு கோட்ரு, மதியானம்னா ஒரு ஆஃப், நைட்டானா ஒரு ஃபுல்லாக குடிச்சிட்டு உயிர் வாழ்ந்துட்டு இருக்கிற மாதிரி பேசுகிறானுங்க இவனுங்க. ஏன்டா அப்படி இருக்கீங்க, ஏன்டா அப்படி இருக்கீங்க? இதை கூட பரவாயில்ல, ஃப்ரெண்ட்ஸ்லாம் இருக்கானுங்க. அவனுக்கு வந்து மச்சான் நீ வந்து ஊருக்கு போனா 4 பாட்டில் வாங்கினோட அப்படின்றானுங்க. டேய் நான் பக்கத்து தெரு போனாலே எங்கே போகிற, யாரோட போகிற அப்படின்னு 1008 கேள்வி கேட்பாங்க எங்கள் வீட்டில். நான் வந்து ஒயின் ஷாப் போயிட்டு 4 பாட்டில் வாங்கி வந்து உனக்கு கொடுப்பேன் அப்படின்னு நம்பிட்டு இருக்கிறேன் நீ. ஏண்டா எங்களை இன்னமுமாடா நம்பிக்கிட்டு இருக்க? எனக்கு என்ன சொல்கிறதுனே தெரிலங்க. எனக்கு நம்ம பாண்டிச்சேரியை இப்படி மாற்றி வச்சுருக்காங்க. இந்த மாதிரி வந்து சுச்சுவேஷன்ஸ் வந்து யாராச்சும் ஃபேஸ் பண்ணியிருப்பீங்க. எஸ்பெஷலி வந்து இந்த பாண்டிச்சேரியில் வந்து இப்போ எங்கள் வெளியூரில் வந்து வேலை செய்கிறவங்க வந்து ஃபேஸ் பண்ணியிருப்பீங்க. யாராச்சும் இருந்தீங்கன்னா வந்து கமெண்டில் சொல்லிட்டு போங்க. வரேங்க. பாண்டிச்சேரியில் பிறந்தது ஒரு குத்தமாடா டேய்.